Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். Yamahaவோட XSR பைக் பற்றி சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் XSR155 அப்படிங்கிறது. ஏன்னா RX மாதிரி வந்து இது ஒரு தனி லுக்கில் இருக்கிற பைக்கு. ஸோ இந்த XSR சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. XSR 155 சிசியில் ஆரம்பித்து 700 சிசி அதுக்கப்புறம் 900 சிசி இந்த மாதிரி வந்துட்டு ஹை ஸ்பெக் வர வந்து இந்த சீரீஸில் வந்து பைக் வந்து Yamaha வச்சுருக்குறாங்க. அப்கமிங் லிஸ்ட்டில் இருக்கிற XSR155 பற்றி நிறைய விஷயங்களோட கலர்ஸ் டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹை சிசி கேட்டகரி XSR சீரீஸில் இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா XSR700 இந்த பைக் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனில் நோட்டிஃபிகேஷனும் ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோவும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். XSR700 இந்த பைக் வந்து டிசைன் வைஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் யூனிக் டிசைன் கொண்ட இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. Yamahaவோட கிளாசிக் சீரீஸான XS சீரீஸ் அதிலிருந்து டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த XSR மாடல்ஸு. XSRோட யூனிக் டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா அலுமினியம் பார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி, ரெட்ரோ ஸ்டைல் இருக்கிற மாதிரி, ஸ்டெப்புடு சீட்டு, கஸ்டம் ஸ்டைல் லைட்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டம் ஸ்டைல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சொல்லலாம். அதே போல் இன்னும் யூனிக்கான விஷயங்கள் இப்படி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா XSR மார்க்கெட் வந்து ஒரு சக்ஸஸான மாடலாக இருக்குது. குறிப்பாக அந்த பைக்கை பார்க்கும்போது நீங்களே நோட் பண்ண முடியும். சிங்கிள் பீஸ் ஸ்டிச்சுடு சேடல், டியர் ட்ராப் மிரர்ஸ் இந்த மாதிரி வந்து கூடுதலாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓவரால் அவுட்லுக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போது மற்ற டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பேரலல் ட்வின் சிலிண்டர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. 689 சிசி டிஓஎஸ்சி 4 வால்ஸ் பர் சிலிண்டரு லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து இதில் இருக்குது. Yamaha இந்த இன்ஜினை வந்து ஒரு அட்வான்ஸ்டு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாக 400 சிசிக்கு மேலே போகும்போது பைக் லவ்வர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் இல்லாட்டி 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். இதில் வந்து 2 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து இந்த இன்ஜினில் வந்து பர்டிகுலராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் பிளேன் கிராங்க்ஷாஃப்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. இது வந்து ஒரு எப்படின்னா த்ராட்டலுக்கு தகுந்த மாதிரி ஒரு லீனியர் டார்க்கை வந்து இந்த டிசைன் வந்து கொடுக்கும். ஸோ ரைடருக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்ல ரைடிங் லெவலை வந்து இது தரும். அதே போல் வந்து இந்த இன்ஜினில் வந்து ஆஃப்செட் சிலிண்டர் பிளாக் வந்து இருக்குது. அதாவது கிராங்க்ஷாஃப்ட் சென்ட்ரு பொசிஷனில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து சிலிண்டர் பிளாக் வந்து ஷிஃப்ட் ஆகி இருக்கும். இதோட கவுண்டர் பேலன்ஸு இப்படின்னு இருக்கிறதுனால வந்து வைப்ரேஷன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கும். பவர் பொறுத்தவரைன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து 74.8 PS வந்து 9000 RPMலையும், டார்க் வந்து 68 Nm வந்து 6500 RPMலையும் வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீடு கியர் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் வந்து அரௌண்டு 25 km/லிட்டர் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சஸ்பென்ஷன் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டைலில் 41 mm டயா டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட வீல் ட்ராவல் அப்படிங்கிறப்போ வந்து 130 mm. ரியர் சஸ்பென்ஷன் வந்து மோனோஷாக்கு. இதோட வீல் ட்ராவல் பார்த்தோம் அப்படின்னா 130 mm அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பிரேக் செட்டப்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. ABS பிரேக்ஸ் வந்து இதில் இருக்குது. 282 டயா டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது. ரியரில் வந்து 245 mm டயா டிஸ்க் பிரேக் வந்து இருக்குது. டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரியர் ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் 17 இன்ச்சு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 120/70, ரியர் டயர் செக்ஷன் வந்து 180/55. ஸோ இந்த பிரேக் செட்டப்பு, டயர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினுக்கு வந்து நல்லா சூட் ஆகும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வீல் வந்து லைட் வெயிட்டில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 10 ஸ்போக்கு அலுமினியம் வீல் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மாடர்னாகவும் அதே சமயத்தில் ரெட்ரோ டிசைனாகவும் இருக்குது. ரவுண்ட் ஸ்டைல் LCD பேனல்ஸு இதுலேயும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் டிசைனில் வந்து இது இருக்குது. கிளாக்கு, ஆவரேஜ் ஃபியூவல் கன்சப்ஷனு, ஈகோ மோட் இண்டிகேட்ரு, கூலண்ட் டெம்பரேச்சர் இந்த மாதிரி வந்து பேசிக்கான விஷயங்களோட இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் நிறையா வர மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருக்குது. இது ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் கேட்டகரி பைக் அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 186 kg அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் ரைடுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட் கேட்டகரி. 815 mm சீட்டு ஹைட்டு. அதோட வீல் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 1405 mm அப்படின்னு சொல்லிட்டு வீல் பேஸ் இருக்குது. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 14 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க.
ரேடியேட்டரும் காம்பாக்ட் டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரேம் வந்து டைமண்ட் ஃப்ரேமில் வந்துட்டு சப் ஃப்ரேம் வந்து ரிமூவபிள் டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நேக்குடு அலுமினியம் அசன்ட் ஸ்டைலில் இருக்குது. அதே போல் ரவுண்ட் ஸ்டைலு ஹெட்லைட்டு, ரவுண்ட் ஸ்டைல் டெயில் லைட்டு, ரியர் டெயில் லைட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபெண்டருக்கு மேலே வர மாதிரி ரெட்ரோ டிசைனில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. டேங்க் ஸ்டைலு, அதுக்கு கீழே இருக்கிற பேனல் டிசைன்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து பைக்கோட ஒரு எக்ஸ்எஸ்ஆர் ஐடென்டிட்டி லுக்கை வந்து இந்த பைக்லேயும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அவுட்டர் டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இது போல் பைக்ஸு ஆட்டோமொபைல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டென்ட்டையும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.